Hello, greetings to you, my dear students and my dear parents. இந்த செஷன் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த ஒரு டவுட் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன்னா இப்போ ரவுண்ட் 4 வரைக்கும் போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நாளில் ரவுண்ட் 5 ரவுண்ட் 6 டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட டவுட் என்னன்னா, சார் ஜோசாலேருந்து சீசா போகிறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? இப்போ நான் ஜோசாலேருந்து சீசா போகணுன்னா என்னோட சீட்டை வந்து நான் வித்ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு தான் சீசா போக முடியுமா? இல்லைனா வந்துட்டு நான் ஜோசாவில் கிடைச்ச சீட்டை நான் பத்திரமா வச்சுக்கிட்டு நான் சீசா போக முடியுமா சார்? இல்லை சீசாப்லையும் இப்போ சீசாப்ல எனக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது, அந்த காலேஜ் இந்த காலேஜ் எனக்கு ரெண்டும் செலக்ட் பண்ணுறதுக்கான சாய்ஸ் வருமா சார்? இப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் ரவுண்ட் 4 முடிஞ்சாலும் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் சரி கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம், கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை லெஸ் தென் 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டில் நமக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் ரூல் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் ரூல் நீங்கள் பார்க்கணும்னா இங்கே இன்ஃபர்மேஷன் வந்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் ரூல் அப்படின்ட்டு இருக்கும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் ரூல் இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பேஜ் நம்பர் 60ல் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதாவது இது யாருக்கு சொல்கிறேன்னா, சார் நீ உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஜோசாவில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கும், அந்த சீட் உங்களுக்கு ஓரளவு ஓகே பரவாயில்ல சார், எனக்கு கொஞ்சம் நார்த்து தான், கொஞ்சம் தூரம் தான், இருந்தாலும் எனக்கு வந்து சீட்டை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். சிசாப்ல கிடைச்சா சந்தோஷம் சார், சவுத் இந்தியா காலேஜ் கிடைச்சா சந்தோஷம், இல்லைனா இந்த சீட்டு எனக்கு வந்து போயிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே அதாச்சும் நெக்ஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்டு 6 இந்த வருஷம் தான். ஸோ ரவுண்டு 5க்கு ரவுண்டு 6க்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு ரவுண்ட் 5ல் ஓரளவு நல்ல காலேஜ் வந்துருச்சுன்னா, நல்ல டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஃப்ரீஸ் கொடுத்துருங்க. ஃப்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் அதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த பேமெண்ட் அதாச்சும் இதுதான். ஸோ இந்த பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர், அந்த லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அந்த சீட்டை வச்சு தான், அந்த ஃபார்மை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் காலேஜுக்கு போகிறப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்ச சீட்டை, ஜோசாவில் கிடைச்ச சீட்டை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸை பே பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அட் த எண்ட் ஆஃப் 6th round of JOSA 2025 candidates having a provisionally allocated seat allocated in any round, அதாச்சும் நீங்கள் எந்த ரவுண்டில் வந்திருந்தாலும் நீங்கள் ஃப்ரீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். அண்ட் விச் ஹேஸ் நாட் பீன் கேன்சல்ட் ஆர் வித்ரான், அதாவது நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண சீட் வந்துட்டு கேன்சல்ட் ஆகிருக்கக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 65%, 63% எடுத்த பேரண்ட்ஸ்லாம் சீட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு ரீஎவால்வேஷன் ரீடோட்டலிங் தான் என் பழைய வீடியோஸில் வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு சில பேர் மறந்துட்டாங்க அது பண்ணாமல். ஏன்னா 64%ங்கிறப்போ ஒரு 1% தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 5 மார்க் நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்டில் ட்ரை பண்ணி வந்துருந்துச்சுன்னா இன்னத்துக்கு உங்களுக்கு ஜோசாலேயே சீட்டு கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் சிசாப் வரைக்கும் வெயிட் பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் தேவையில்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஓகே பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சிசாப் 3 ரவுண்ட் ரொம்ப தள்ளி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தடவை அந்த சான்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு கேன்சல்டும் ஆகிருக்கக்கூடாது, நீங்களும் வித்ட்ரா பண்ணாமல் இருந்திருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன் NIT+ சிஸ்டம், அதாச்சும் NIT+ சிஸ்டம்னா இருங்க, உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல், அதாச்சும் இந்த ஷெடியூல் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜோசா ஷெடியூல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரவுண்டு 4 பார்த்தீங்கன்னா சண்டே 6th ஜூலை எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரவுண்டு 4 ரிசல்ட்டு. அடுத்து ரவுண்டு 5 பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 11th ஜூலை வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 5 o'clock காலையிலேயே வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து 10 மணிக்கெலாம் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, சார் ரிசல்ட் வந்துருச்சான்னு. இல்லை, 5 o'clock தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு 5க்கு அப்புறம் ரவுண்டு 6 இதோட IIT அட்மிஷன் ஓவர் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். IITஸ்க்கு இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அதாச்சும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21st ஜூலையோட டோட்டல் ஜோசா ரவுண்ட் முடியுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 21st ஜூலைக்கு அப்புறம் ஒரு 1 வீக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 28 வரைக்கும் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணுறது அந்த ப்ராசஸ் நடக்கும். ஐஐடிஸ் பார்த்தீங்கன்னா 28 இந்த மந்தோட மேக்ஸிமம் நிறைய ஐஐடிஸில்
அட்மிஷன் ப்ராசஸே முடிஞ்சு உங்களுக்கு கிளாஸே ஸ்டார்ட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் அதுக்கான ரிலீஸும் பண்ணிட்டாங்க ஷெட்யூலுமே. இங்கே ஷெட்யூல் கிளிக் பண்ணிங்கன்னா ஓரியன்டேஷன் அண்ட் கிளாஸ் கமென்ஸ்மெண்ட் ஷெட்யூல் ஃபார் ஐஐடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐஐடிஸில் எப்போ காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் ஃபுல்லாகவுமே இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடிஸ் எப்போ சார்னா என்ஐடிஸ் லேட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா சிசாப் கவுன்சிலிங் இருக்குது, தாசா கவுன்சிலிங் இருக்குது, இதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் இல்லைனா ஒரு தேர்ட் வீக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இல்லைனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த டைம் டியூரேஷனில் தான் வந்து என்ஐடிஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஐஐடிஸை விட ஒரு 1 month டிலே ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த டைம் டியூரேஷன் தான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். ஸோ இந்த டைம் டியூரேஷனில் நீங்கள் வந்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒருவேளை அதில் ஏதாவது query ரைஸ் ஆகி நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட்லாம் பண்ணலன்னா உங்களோட ஜோசா சீட் கேன்சல் ஆகிடும். ஓகே, நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணலனாலும் கேன்சல்டு ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் பிஸ்னஸ் ரூலே தெளிவாக சொல்லிருக்காங்க. ஸோ அனெக்ஷர் 3 இப்போ தான் உங்களுக்கு வந்து டைம்லைன் காமிச்ச மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பேமெண்ட் ஆஃப் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ், அதாச்சும் நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா will be treated as a rejection of the offered allocated seat. உங்களுக்கு கொடுத்த சீட்டை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் candidates are the strongly advised to be vigilant and make the payment well within the stipulated time. அதுக்கப்புறம் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த எந்த கேட்டகரியில் வந்தாலுமே 20,000, அதாச்சும் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ்னால் உங்கள் காலேஜில் கட்ட வேண்டிய ஃபீஸில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இப்போ பே பண்ணுறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுதான் வந்துட்டு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ். ஸோ இந்த ஃபீஸ் வந்துட்டு உங்களோட அட்மிஷன்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் போகிறாங்க. அதனால் இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி. நம்ம அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வைப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வண்டி கார்லாம் வாங்குறோன்னா இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குங்க, இந்த கலர் வந்து விட்டே கொடுத்துடாதீங்க, நான் உங்களுக்கு வந்து புக் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்ட்டு நம்மளை வந்துட்டு சொல்லுவாங்க. போனாலே சும்மா நம்ம விசாரிக்கணும்னு போனாலே சார் புக் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க சார், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து அது ஒரு கம்பல்சரி ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஃபீஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் காசு அனுப்புனா மட்டும்தான் அவங்க வந்து உங்களோட சீட்டை ஹோல்டு பண்ணி வைப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா இந்த சீட் சிசாப்க்கு வந்துடும். இந்த சீட் வந்து வேக்கன்ட் சீட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. வேக்கன்ட் சீட்னா அப்போ வந்து சிசாப் கவுன்சிலிங் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஜென்ரல் கேட்டகரிக்கு 45,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே 20,000 பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் நிறையா பேர் கேட்டது, ஜோசா சீட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணியே ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரொவிஷ்னலி சீட் அலாகேட்டட் லெட்டர் உங்கள்கிட்ட இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். இப்போ நிறைய பேர் நெக்ஸ்ட் கேட்டிருந்தீங்க, சார் இப்போ எனக்கு ஐஐடிஸ் கிடச்சிருச்சா, நான் ஐஐடியில் லோ பிரான்ச் தான் சார், எனக்கு என்ஐடியில் சிஎஸ்சி மேபி கிடைக்கலாம் சார், இப்போ நான் வந்துட்டு எப்படி சார் அப்படின்னா தாராளமாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் சிசாப் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணலாம். அதாச்சும் இந்த ஷெட்யூல் பாருங்கள், இதுலேயே வந்து இவங்க தெளிவாக சொல்லிருப்பாங்க. ஸ்பெஷல் ரவுண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு சிசாப் கவுன்சிலிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ சிசாப் கவுன்சிலிங் தான் உங்களுக்கு வந்து வேக்கன்ட் சீட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஜோசா கவுன்சிலிங்க்கு வேக்கன்ட் சீட்டை அப்படியே சிசாப் கவுன்சிலிங் வரும். நீங்கள் யார் வேணாலும் அதை வந்து அப்ளை பண்ணலாம். இதுங்க உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாச்சும் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிசாப் கவுன்சிலிங் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். இந்த ப்ரௌசரில் இவங்க வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 16 வந்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிசாப் ஸ்பெஷல் 2025 ரவுண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டைப் 1 கேண்டிடேட்ஸ் who did not, அதாச்சும் நீங்கள் ஜோஸாவே அட்டன் பண்ணலை. இது முக்கியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மார்க் இல்லாதனால அந்த 75%, 65% கிரைட்டீரியா இல்லாதனால நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக சிசாப் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைப் 2 கேண்டிடேட்ஸ் who have participated in ஜோசா 25 பட் have not been, எந்த ஒரு சீட்டும் கிடைக்கல சார், லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண சார், கிடைக்கவே இல்லைனா நீங்களும் வந்துட்டு சிசாப் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் who have participated in ஜோசா 2025 and have been allotted seats but cancelled due to non-payment of seat acceptance fees. seat acceptance fees வந்து நீங்கள் பே பண்ணாதனால கேன்சல் ஆகிருந்தாலும் நீங்களும் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திட்டத்தை எல்லாருமே வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதாச்சும் நான் தெரியாமல் எக்ஸிட் ஆப்ஷன் அழுத்திட்டேன் சார், இல்லைனா தெரிஞ்சே கூட அழுத்திட்டேன் சார், நீங்களும் சிசாப் கவுன்சிலிங் வரலாம். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஜோசா 2025, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன். அலாட்டட் சீட் இன் எனி ஐஐடிஸ், அதாச்சும் ஐஐடிஸ் இந்த மாதத்தோட முடிஞ்சிருச்சு, அதாச்சும் இவங்களோட சிசாப்போட
ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஷெடியூல் ஃபார் தாசாண்ட் சிசாப் ஸ்பெஷல் 2025 ஆக்டிவிட்டீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு வெட்னஸ்டே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 30th ஜூலை. அதாச்சும் டிஸ்பிளே ஆஃப் வேகன்சிஸ் ஆஃப்டர் ஜோசா ரவுண்ட் வந்து 30th ஜூலை. ஸோ அந்த 1 வீக் அவங்க பார்ப்பாங்க யார் யாரெல்லாம் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணுறாங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ரொவிஷனலி சீட் அலாகேட்டட் லெட்டர் வாங்கியிருக்காங்க, யார் யார் வாங்கலை, எல்லாத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த வேக்கன்சியுமே 30th அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். யாராச்சும் ஜோசா ப்ளஸ் சீசா பண்ணுறீங்கன்னா மணி கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட். ஏன்னா சிசாபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேமெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு தான் உங்களை ரவுண்டுக்குள்ளாரே விடுவாங்க. ஜோசா கூட எடுத்தோடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட். இந்த வருஷம் தான் அவங்க ப்ரீ பேமெண்ட் ப்ரீ டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷனே கொண்டு வந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம்லாம் அதாச்சும் அந்த ப்ரீ டாக்குமெண்ட் ப்ரீ பேமெண்ட் நீங்கள் பண்ணலாம், ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கான ஃபீஸ், அதாச்சும் ஸ்பெஷல் ரவுண்ட் என்ரோல்மெண்ட் ஃபீஸ், இதையும் பே பண்ணிடணும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிடணும், எல்லாமே வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளாரியே விடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ டைப் 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டைப் 5 தானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டைப் 5ல நம்ம ஐஐடிஸில் உங்களுக்கு சீட் கிடைச்சிருந்தாலும் நீங்கள் வந்து சிசாப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடியில் லோ பிரான்ச்சுக்கு என்ஐடியில் ஒரு டாப் பிரான்ச் கிடைக்கிற மாதிரி இருக்குது சார், அதனால நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேர் சீட்ஸ் have been cancelled after document verification. அதாச்சும் இந்த ஐஐடிஸ்ல என்னென்ன சினாரியோ அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ மேபி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கேன்சல்ட் ஆயிருக்கலாம், இல்லைனா தே ஹேவ் வேலிட்லி வித்ரான், நீங்களே தெரிஞ்சு வித்ரா பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி மை டிஸ்டன்ஸ், தே ஹேவ் டேக்கன் அட்மிஷன் தேர் இன். அப்போ நீங்கள் ஐஐடிக்குள்ள சேர்ந்துட்டீங்க, இந்த 1 வீக் டைம் பீரியடில் நீங்கள் உள்ளார ஜாயின் பண்ணிட்டீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் சிசாபுக்கு வரலாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஐஐடிஸ்லேருந்து சிசாப் வர்றப்போ பார்த்தீங்கன்னா என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களோட பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் நீங்கள் வந்து அப்போ சேர்ந்துருப்பீங்க, அப்போ ஃபஸ்ட் இயர்க்கான அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபீஸ் நீங்கள் சேர்கிற என்ஐடியில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸ் வந்து ஜோசாக்கு மட்டும்தான். ஸோ ஜோசாக்கும் அந்த சிசாபுக்கும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து சிமிலாரிட்டிஸ் கிடையாது. என்ஐடிஸ்க்கு பண்ணுவாங்க, ஃபீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஐஐடிஸ்க்கு நீங்கள் அந்தந்த ஐஐடிஸ் கிட்ட தான் நீங்கள் போராடி அவங்கள்ட்ட தான் நீங்கள் ரீஃபண்ட் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அது எல்லா ஐஐடிஸும் டக்குன்னு ஒத்துப்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சீட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாதிரி. இதுக்கப்புறம் அந்த சீட் வேக்கண்ட்டாக மட்டும்தான் இருக்கும், அந்த சீட்டை வந்துட்டு யாரும் ஃபில் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஜோசா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நீங்கள் டக்குன்னு வெளியே வர்றதுனால அந்த சீட் வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க டக்குன்னு ரீஃபண்டாக தருவாங்களான்னு தெரியாது, போராடி வாங்கிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் தாராளமாக ஐஐடிஸில் சீட் எடுத்ததுக்கப்புறமும் சிசா மூலமாக என்ஐடிஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் அங்கேருந்து ஒன்ஸ் வித்ரா பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஐஐடியிலேருந்து நீங்கள் திரும்ப அடுத்த வருஷம் மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து டிபார் பண்ணுருவாங்க. ஏன்னா உங்களால் ஒரு சீட் வேஸ்ட் ஆகிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ தேர்ஸ்டோடு இருக்காங்க, ஐஐடியில் சேரணும், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சேரணுன்ட்டு இருக்கிற ஒரு சீட்டை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் வந்து எழுத முடியாது, அதை வந்துட்டு அவங்க டிபார் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, திரும்ப நீங்கள் வந்து ஐஐடிஸ் பக்கம் போகவே முடியாது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ஐடி ப்ளஸ் எடுக்காதவங்க, அதாச்சும் ஜோசால சீட்டு கிடைக்காதவங்க ஐஐடிஸ்ல சீட்டு கிடைச்சவங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டைப் 6லேருந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் who have participated in JOSA 2025 and have been allotted seat in NIT plus system and have already secured admission fees. நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, அட்மிஷன் அட் த அலாட்டட் இன்ஸ்டியூட் பை பேயிங் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ அண்ட் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ, ரெண்டுமே பே பண்ணிட்டேன் சார், தாராளமாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு இல்லை சார் வித்ரா பண்ணால் தானே சார் கிடைக்கும், ஜோசாலையும் இருந்துட்டு சிசாபுக்கு எப்படி சார் வர முடியும் அப்படிலாம் சொல்கிறீங்க. இவங்களே பிஸ்னஸ் ரூலில் கொடுத்துருக்காங்க, இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்லுவேன், ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை பார்த்துட்டோ நான் சும்மா கூகுளில் டைப் பண்ணி ஏஐயில் வர்றதுலாம் நான் சொல்ல மாட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அஃபிஷியலாக என்னென்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு ப்ரூஃபோடு காட்டிடுவேன். ஸோ அது மாதிரி தான். ஸோ நீங்கள் தாராளமாக அங்கே சீட் எடுத்துகிட்டு இங்கே வரலாம். ஓகே, ஆனால் ஒரு சில ரிஸ்க் இருக்குது, நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டைப் 7 candidates who have participated in JOSA 2025 and have been allotted seat in NIT plus system later they have a validly withdrawn.
ஸோ வேலிடாக அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து சிசாப்ல இடம் உண்டு. அதுக்கப்புறம் கேன்சல்ட் ஆகிடுச்சா, சிசாப்ல இடம் உண்டு. ஸோ எல்லா கேட்டகரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஃபீஸ் பே பண்ணல சார், அதாச்சும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பட் தே சீட் ஹேவ் பின் கேன்சல் டியூ டு நான் பேமெண்ட் ஆஃப் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ், அதாச்சும் நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணலனா உங்கள் சீட் கேன்சல்ட் ஆகிடும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசாவோட சீட் உங்கள் கையில் வேணும்னா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சீட் திரும்ப சிசாப்ல வரும், அதே சீட் உங்களுக்கு கிடைக்குமான்லாம் தெரியாது, வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த ஒரு சீட்டை டக்குன்னு இப்படி விட்டுறாதீங்க. ஒரு சின்ன அமௌண்ட் தான், 20,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய அமௌண்ட் தான். பட் இவங்களோட ப்ரொசீஜர் வைஸ் சொல்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா ரொம்ப அதிகம் தான். ஸோ அதில் 20,000 சின்ன அமௌண்ட் தான். ஸோ அதை கட்டி உங்களோட சீட்டை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சிசாப்குள்ளார வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் யாருக்கும் வேண்டாம். இப்போ செகண்ட் டவுட்டுக்கு வர மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எனக்கு வந்துட்டு ஜோசால சீட் கிடச்சிருச்சு சார், இப்போ தான் சிசாப்ல வரேன், சிசாப்ல வந்துட்டு எனக்கு எந்த ஒரு சீட்டும் கிடைக்கல. ஏன்னா சிசாப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணும், சிஆர்எல் ரேங்கிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. உங்களோட கேட்டகரி ரேங்க் இங்கே செல்லுபடி ஆகாது. ஓகே, உங்களோட காமன் ரேங்கிங், அதாவது உங்களோட அட்மிட் கார்டில் உங்கள் நேமு கீழே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டகரி ரேங்க் காமன் ரேங்கிங் லிஸ்ட். அந்த காமன் ரேங்கிங் லிஸ்ட், அந்த காமன் ரேங்க் தான் வேணும். கேட்டகரி ரேங்க் சிசாப்ல பார்க்கவே மாட்டாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் கிடைக்காம போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ஜோசா சீட் அப்படியே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ தேர்ட் சினாரியோ வரும். இப்போ வந்து உங்களுக்கு ஜோசால சீட் கிடச்சிருச்சு, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப் வரீங்க, சிசாப்ல நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, சாய்ஸ் லாக் ஆகுது, ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்டில் ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜோசால உங்களுக்கு IIIT காஞ்சிபுரமில் சிஎஸ்சி கிடைக்கிது, இல்லை IIIT திருச்சிராப்பள்ளியில் சிஎஸ்சி கிடைக்கிது. நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை சார் IIIT வேண்டாம் சார், என்ஐடிஸ் போவோம் சார், என்ஐடிஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு நீங்கள் என்ஐடி மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு சிசாப்ல ரவுண்ட் 1ல் உங்களுக்கு என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னா IIIT காஞ்சிபுரம் சிஎஸ்சி வேக்கன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். அந்த சீட்டுக்கு உங்களுக்கு துளி கூட உரிமை கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த 27th பாயிண்டில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிருக்காங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாச்சும் சிசாப் ஜோசாலேருந்து சிசாப் வர கேண்டிடேட்ஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு இதை விட சிசாப்ல கிடைக்கிற ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்கணும். அதாச்சும் இதில் கிடைச்ச சீட்டை விட அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கணும். நிறைய பேருக்கு சிஎஸ்சி அந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கும், நிறைய பேர் வந்து அந்த என்ஐடி திருச்சி அந்த ஒரு பிராண்டு வேணும் சார், என்ஐடிங்கிற பிராண்டு வேணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கான மைண்ட் செட் கோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன், ஐஐடி லோ பிரான்ச், என்ஐடி டாப் பிரான்ச், எதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் நிறைய நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து சிசாப்ல கிடைக்கிற சீட் உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டியாக தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ IIIT காஞ்சிபுரமில் சிஎஸ்சி ஜோசால கிடச்சிருச்சு, சிசாப்ல உங்களுக்கு வந்து என்ஐடியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிடச்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்க்குறீங்க, இல்லை சார் அதில் வந்து பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், கோரில் போனோம்னா கஷ்டம் சார், இப்போ நான் வந்து கரியர் ஷிஃப்ட் பண்ணும் சார், அதுக்கு ரொம்ப படிக்கணும், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும், அதனால் வேண்டாம் சார், நான் வந்து திரும்ப IIIT காஞ்சிபுரம் சிஎஸ்சி போக முடியுமா அப்படின்னா போக முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான ஆப்ஷன்ஸே உங்களுக்கு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த சினாரியோவில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டே டிஸ்பிளே ஆஃப் வேக்கன்சிஸ் ஆஃப்டர் ஜோசா அரவுண்ட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, அப்போ வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் டிஸ்பிளே ஆஃப் வேக்கன்சிஸ்ன்னு. அப்பயே நீங்கள் பாருங்கள் அந்த வேக்கன்சி வந்து உங்கள் கேட்டகரிக்கு அந்த காலேஜில் இருக்கா இல்லையான்ட்டு. ஏற்கனவே நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரீஜாய்ஸ் அப்படின்னு சிசாப் 2025 பற்றி. ஸோ அது பார்க்கலனாலுமே போய் பாருங்கள், அதில் வந்து இன்னும் டெப்த்தாக வந்து உங்களுக்கு சொல்லிருப்பேன். இது வந்து முக்கியமாக இந்த டவுட்டுக்காக தான் இந்த செஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில்
டிஸ்பிளே ஆஃப் வேகன்சிஸ் இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாமா, ஸ்பெஷல் என்ரோல்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணலாமா என்னன்னு யோசிங்க. ஏன்னா இதெல்லாம் பேமெண்ட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணி ரவுண்டு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்டு 1 9th ஆகஸ்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது 5 மணிக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன் 9th ஆகஸ்ட்டுங்கிறலாம் ஒரு ஹியூஜ் டியூரேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு ஹாப்பி நியூஸாகவே இருக்கும். ஆனால் வந்துட்டு முன்னாடியே டாக்குமெண்ட் அப்லோடும் பண்ண சொல்கிறாங்க 3rd ஆகஸ்ட்டோட மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்திருக்கணும். ஸோ அதுக்கு இல்லைனா நீங்கள் இவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெக்வஸ்ட் பண்ணால் மேபி உங்களோட டெட்லைன் உங்களுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வழக்கம் போல தான், அதாச்சும் ஜோசாவில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 3 ரவுண்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே ப்ரொசீஜர் தான். இப்போ ஜோசாவில் கிடைச்ச சீட் சிசாப் கிடைச்ச உடனே எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட்லேயே அப்கிரேட் ஆகுமோ, சிசாப்புங்கிறது ஒரு அப்கிரேட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போன ரவுண்டில் கிடைச்ச சீட் அது அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும். புதுசாக கிடைச்ச சீட் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ரீஸ்டோரேஷன். இது வந்து ஸ்டார்ட் இதை வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 24th ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. சிசாப்ல நீங்கள் வரீங்க சார், மேபி என்னோட கேட்டகரி நான் கொடுக்குறப்ப வேறு கேட்டகரி கொடுத்துட்டேன், எனக்கு வந்து ஜென்ரல்னு கொடுத்துட்டேன், இப்போ வந்து நான் ஓபிசி கேட்டகரி சார் அப்படின்னா அந்த எல்லாமே இங்கே வந்து கேட்டகரி ரீஸ்டோரேஷன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா இவங்க வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப அவங்க கன்சிடர் பண்ணாமலும் போகலாம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பேமெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரவுண்ட் என்ரோல்மெண்ட் ஃபீஸ், இதுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 1 பே பண்ணணும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 2 அதையும் நீங்கள் வந்து பே பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்ஆர்பிஎஃப்னா ஸ்பெஷல் ரவுண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ். இப்போ ஸ்பெஷல் ரவுண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5,000 வாங்குவாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19,000 எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு. அப்போ ரிமைனிங் 14,000 வந்து இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40,000 ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது வந்து உங்களுக்கு ஜோசாலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜோசாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15,000 எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 4,000 பே பண்ணால் மட்டும் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுவே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்துட்டு அவங்க ஏதோ ஜோசா ப்ராசஸிங் ஃபீஸ்னு கொஞ்சம் எடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே அவங்களே காட்டுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஃபீ பேமெண்ட் பண்ணணுன்ட்டு. நீங்கள் வந்து 30,000 பே பண்ணியிருந்தீங்க. ஸோ 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி சம்திங் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீஃபண்ட்லாம் வந்துட்டு தாராளமாக பண்ணுவாங்க. இதில் இந்த 5,000 வந்துட்டு நான் ரீஃபண்டபிள் நான் அட்ஜஸ்டபிள் சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ், பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் இது எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். பட் ஐஐடிஸில் பார்க்குறப்ப நீங்கள் தான் ரீஃபண்ட் ரூல்ஸ் ஆஃப் ஐஐடிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கனாலே தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ரீஃபண்ட்லாம் உங்களுக்கு தாராளமாக உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்ஜஸ்டபிளும் உண்டு. என்ஐடி ப்ளஸ் சிஸ்டமில் இருந்தீங்கன்னா, அதாச்சும் என்ஐடி IIITs GFTஸில். அதுவே ஐஐடிஸ்னால் கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு எல்லா டேட்டாவும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு எல்லா டவுட்டுமே நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு 3 கொஷின் தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர்.